வணக்கம் நண்பர்களே, நான் பிஸ்ரிட் முகமது. முக்கியமான ஒரு விடயம் சம்பந்தமாக பேசுவதற்காகவே இந்த காணொலியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். குறிப்பாக அண்மை நாட்களாக சமூக வலைத்தளங்களில் பார்க்கும் போது எங்களுடைய நாட்டில் ஒரு மூன்றாவதாக ஒரு அரசகர்ம மொழி வந்துவிட்டதோ என்று யோசிக்கின்ற அளவுக்கு சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் சீன மொழியில் எழுதுகின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சீன மொழியில் எழுதுகின்றார்கள், கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள், மீம்ஸ்களை கிரியேட் பண்ணுகின்றார்கள். இப்படியாக பல விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வாரம் முக்கியமான ஒரு விடயம் பாராளுமன்றத்திலே இடம்பெற்றது. கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டம் நிறைவேற்றப்பட்டது 3-2 பெரும்பான்மையோடு. இதனைத் தொடர்ந்துதான் இந்த சீன மொழியிலான கருத்தாடல்கள், கதையாடல்கள் சமூக வலைத்தளங்களில் அதிக அளவில் எழுதப்படுவதையும் பேசப்படுவதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த துறைமுக நகரம் சம்பந்தமாக நிறைய விடயங்கள் சாதகமாகவும் பாதகமாகவும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில், இது சம்பந்தமாக விவாதிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் நான் இந்த காணொலியின் ஊடாக பேச இருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம் இந்த சீன மொழி சம்பந்தமாக நாங்கள் பேசுகின்றோம், விமர்சனங்களை முன்வைக்கின்றோம், கருத்துக்களை பேசுகின்றோம், சாதகங்களை பேசுகின்றோம், பாதகங்களை பேசுகின்றோம். ஆனால் இந்த சீன மொழி என்றால் என்னது என்ற விடயம் எங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்பதுதான் இங்கே இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி. இந்த சீன மொழி சம்பந்தமாக நான் பேசுவதாக இருந்தால், சீனாவிலே பயன்படுத்தப்படுகின்ற இந்த மொழியை பொறுத்தவரையில் சீன மொழி அல்லது சீனம் என்ற சொல்லாடலில் தான் பயன்படுத்தப்படுகின்றது. உலக அளவில் 1.3 பில்லியன் மக்கள் இந்த சீன மொழியை பேசுகின்றார்கள் என்பது தரவாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த 1.3 பில்லியன் மக்கள் என்பது உலகில் இருக்கின்ற 5 பேரில் ஒருவர் இந்த சீன மொழியை பேசுவதாக அந்த தரவுகள் சுட்டி காட்டுகின்றன. குறிப்பாக நாங்கள் சொல்வதாக இருந்தால் சீனாவில் சீன மொழிதான் பயன்படுத்தப்படுகின்றது. அதே போல சீனாவை போலவே சீனா, தாய்வான், சிங்கப்பூர், மலேசியா, பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளிலும் இந்த சீன மொழி பேசப்படுகின்றது என்ற தரவுகள் எங்களுக்கு இணையதளத்தினூடாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது சம்பந்தமான தரவுகளை எங்களுக்கு ஆழமாக தேடி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதிலும் சீன மொழியை தாய்மொழியாக பேசுகின்றவர்கள், நான் ஒட்டுமொத்தமாக உலக அளவில் 1.3 பில்லியன் மக்கள் சீன மொழியை பேசுகின்றார்கள் என்ற விடயத்தை நான் சொல்லியிருந்தேன். அதேவேளை தாய்மொழியாக உலக அளவில் 1.176 பில்லியன் மக்கள் இந்த சீன மொழியை தாய்மொழியாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. உலக அளவில் 5 பேரில் ஒருவர் சீன மொழியை கதைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த மொழி சம்பந்தமாக பேசும்போது மொழியினுடைய வரலாறு, மொழியினுடைய பாரம்பரியம் சம்பந்தமாக பேசும்போது ஒரு மிக நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு மொழியாகத்தான் இந்த மொழி காணப்படுகின்றது. அது மாத்திரமல்லாமல் இந்த சீன மொழியை பொறுத்தவரையில் வட்டார மொழி வழக்குகள் நிறைய இருக்கின்றன. குறிப்பாக நாங்கள் இலங்கை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், இலங்கையில் இந்த தமிழ் மொழி என்று பேசும்போது எங்களுடைய பிராந்திய மொழி வழக்குகள் இருக்கின்றன. வடபுலத்தில் பேசப்படுகின்ற ஒரு மொழி வழக்கு இருக்கின்றது, மலையகத்தில் பேசப்படுகின்ற ஒரு மொழி வழக்கு இருக்கின்றது, முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியிலே பேசப்படுகின்ற ஒரு மொழி வழக்கு இருக்கின்றது. அதே போல கொழும்பிலே இருக்கின்ற தமிழ் பேசுகின்ற மக்கள் பேசுகின்ற ஒரு மொழி வழக்கு இருக்கின்றது. இப்படியான அந்த வட்டார மொழி வழக்கு ஒன்று காணப்படுகின்றது. இதிலே குறிப்பாக சொல்கின்றார்கள் சீன மொழியில் இந்த வட்டார மொழியை ஒரு வட்டாரத்தில் இருப்பவர்கள் இன்னொரு வட்டாரத்தில் பேசுபவர்களுடைய மொழி வழக்கை கூட புரிந்து கொள்ள முடியாத நிலையில் காணப்படுவதாகவும் சில கருத்துக்கள் அந்த மொழியியல் சார்ந்த ஆய்வாளர்கள் முன்வைக்கின்ற கருத்துக்கள் இருக்கின்றன. குறிப்பாக 7 வட்டார மொழி முறைமைகள் அங்கே சீன மொழியில் காணப்படுவதாக அந்த நாட்டிலே இருக்கின்ற சர்வதேச அளவில் சீன மொழி சம்பந்தமாக ஆய்வு செய்பவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த எழுத்து வடிவம் என்ற விடயத்தை பார்க்கும்போது என்னுடைய நண்பன் ஒருவர் 2-3 நாட்களுக்கு முன்னர் ஒரு சீன மொழியில் ஒரு பதிவேற்றிருந்தார். உண்மையில் இவர் எப்படி இந்த சீன மொழியை கற்றுக்கொண்டார் என்ற கேள்விக்கு மத்தியில் தான் நான் கூகுள் டிரான்ஸ்லேட்டரை தேடி சென்ற போதுதான் 2 முக்கியமான விடயங்களை என்னால் கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்தது. இந்த சீன மொழியின் ட்ரெடிஷனல், அதாவது மரபு வழியிலான ஒரு எழுத்து வடிவம் காணப்படுகின்றது. இது முக்கியமான ஒரு மிக நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு மொழி வடிவமாக காணப்படுகின்றது. அதே போல எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு மொழி வடிவம் காணப்படுவதாகவும் அதிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த 2லே ஒன்று நீங்கள் எது உங்களுக்கு தேவையோ அதனை தெரிவு செய்து கொள்ளுங்கள் என்ற விடயம் சொல்லப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்துதான் இந்த சீன மொழி சம்பந்தமாக சில விடயங்களை தேடி பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் எனக்குள்ளே ஏற்பட்டது. அந்த அடிப்படையில் இதன் எழுத்து வடிவத்தை பொறுத்தவரையில் மரபு வழி எழுத்து வடிவம் ஒன்று இருக்கின்றது, எளிமைப்படுத்தப்பட்ட எழுத்து வடிவம் ஒன்று இருக்கின்றது. இந்த தேடலில் செல்லும் போது எனக்கு இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயம் கிடைத்தது. சீன மொழியில் குறிப்பாக எழுத்துக்கள் என்பது 80,000 எழுத்துக்கள் காணப்படுவதாக
அந்த தரவுகள் குறிப்பிடுகின்றன. ஆனால் போதிலும் 80,000 எழுத்துக்கள் இருந்தாலும் கூட இதுவரையில் 3,000 எழுத்துக்கள் தான் பயன்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் இலக்கணம் சார்ந்த விடயங்கள், அவர்களுடைய அந்த மொழி பயன்பாடு, அதே நேரம் அந்த உச்சாரணம் செய்கின்ற அல்லது அந்த மொழியை உச்சரிக்கின்ற விதம் சம்பந்தமாக எல்லாம் பேசும்போது அதிலே மிக வித்தியாசமான வடிவங்கள் காணப்படுகின்றன. அந்த மொழியை உச்சரிக்கும் போது ஏற்றம், இரக்கம், அதே நேரம் ஒரே சமநிலையில் உச்சரித்தல் என்ற பல்வேறுபட்ட விடயங்கள் இதிலே காணப்படுகின்றது. இந்த மொழி சம்பந்தமாக ஆழமான தேடல்களை மேற்கொள்ளும் போது நிறைய புதிய விடயங்கள் எங்களுக்கு தகவல்களாக கிடைக்கின்றன. அது மாத்திரமல்லாமல் இந்த மொழியை அல்லது இந்த எழுத்துக்களை படிப்பது அல்லது நாங்கள் மனனம் செய்து கொள்வது என்பது சற்று கடினமாக இருக்கின்றது என்று சில மொழியியல் ஆய்வாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அதே போல இந்த சீன மொழியினுடைய இலக்கிய பரப்பை நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் கிட்டத்தட்ட 5,000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இலக்கிய வடிவங்கள் இந்த சீன மொழியிலே காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த சீன மொழி என்பது இன்னும் ஒரு முக்கியமான விடயம். நாங்கள் இந்த செம்மொழி, தமிழ் மொழி செம்மொழி என்பதை நாங்கள் எல்லோருமே பேசுவோம். செம்மொழி மாநாடு இடம்பெற்றதை தொடர்ந்து நாங்கள் தமிழ் மொழி சம்பந்தமாக நிறையவே பேசியிருக்கின்றோம். எங்களுடைய தமிழை நாங்கள் கொண்டாடுகின்றோம். எங்களுடைய கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய மொழி தமிழ் மொழி என்பதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கணும். இந்த செம்மொழிகளில் ஒன்றாக இந்த சீன மொழியும் காணப்படுகிறது என்பதாக ஒரு தரவும் தெரிவிக்கின்றது. எனவே இந்த சீன மொழி என்பது ஒரு மிக நீண்ட வரலாற்றையும் மிக நீண்ட பழமையும் கொண்ட ஒரு மொழியாக காணப்படுகின்றது என்பதை என்னுடைய தேடலிலும் என்னுடைய வாசிப்பினூடாகவும் எனக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமல்லாமல் இந்த சீன மொழி இலங்கையின் ஒரு அரசகலம மொழிகளில் ஒன்றாக வந்துவிடுமா என்ற கேள்விகள் இன்று சமூக வலைத்தளங்களில் மிக பரவலாக பேசப்படுகின்றது. ஆனால் இலங்கையில் சிங்கள மொழி, தமிழ் மொழி ஆகியவை அரசகர்ம மொழிகளாக இருக்கின்றன. இன்னும் ஒரு மொழி உள்வாங்கப்பட வேண்டுமாக இருந்தால் அதிலே சட்ட ஏற்பாடுகள் என்ன மாதிரி இருக்கின்றன, அதில் இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன மாதிரி எல்லாம் இருக்கின்றது என்பது சம்பந்தமாக நாங்கள் ஆழமாக விரிவாக பேச வேண்டும். அந்த விடயத்தை நான் பேசவில்லை. இங்கே சீன மொழி சம்பந்தமாக தான் பேசுகின்றோம். கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழுக்கான சட்டம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்தே இந்த மொழி சம்பந்தமாக நிறைய இலங்கை பரப்புக்குள்ளே தமிழ் பேசுகின்ற மக்களாக இருக்கட்டும், சிங்களம் பேசுகின்ற மக்களாக இருக்கட்டும், எல்லோருமே பேசுகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இதிலே 2 முக்கியமான சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்தன. ஒன்று, ஏஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு சீன அரசினால் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் லைப்ரரி திறந்து வைக்கப்படும் போது அந்த பெயர் பலகையில் ஆங்கிலம், சிங்களம் மற்றும் சீன மொழிகள் தான் பயன்படுத்தப்பட்டிருந்தன. தமிழ் மொழி இல்லை என்றொரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு நான் இந்த காணொலியை ஒளிப்பதிவு செய்யும் போது சில தகவல்களாக இருந்தன. அந்த பெயர் பலகை நீக்கப்பட்டிருப்பதாக சில செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே போல போர்ட் சிட்டிக்குள்ளே காணப்படுகின்ற மெதவுயன என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்துக்கான பெயர் பலகையிலும் கூட ஆங்கிலம், சிங்களம், சீன மொழி பயன்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் தமிழ் மொழி இல்லை என்றொரு விடயம் பேசப்பட்டிருந்தது. முன்னாள் அமைச்சர் மனோ கணேசன் அவர்களுடைய ஒரு ஃபேஸ்புக் பக்கத்திலே பதிவிடப்பட்டிருந்த ஒரு விடயத்தை நான் பார்த்தேன். அதிலே சொல்லப்பட்டிருந்தது, சீன தூதரகம் அது ஒரு வருட காலத்துக்கு முன்னர் போடப்பட்டிருந்த அந்த பெயர் பலகையாக இருந்தது, அது தற்போது அகற்றப்பட்டிருக்கின்றது என்பதாக சொன்னதாக அவருடைய ஒரு பதிவிலே நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. எனவே இப்பொழுது இந்த மொழி சார்ந்த ஒரு சர்ச்சையை எழுப்பியிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் ஒரு விடயத்தை விமர்சிக்கின்றோம் அல்லது ஒரு விடயத்தை பற்றி பேசுகின்றோம் என்பதை தாண்டி இதிலே இருக்கின்ற உண்மைத்தன்மைகள் சம்பந்தமாக என்ன மாதிரி இருக்கின்றன, இந்த மொழி ஏன் பயன்படுத்தப்படுகின்றது, இது இலங்கையில் இன்னும் ஒரு பயன்பாட்டு மொழியாக மாறப்போகிறதா என்பது சம்பந்தமாக நிறைய பேர் பேசுகின்றார்கள். ஆனால் இவற்றை ஒரு ஃபேக்ட் செக்கிங் அல்லது ஒரு ஆதாரபூர்வமான விடயங்களை எடுத்துக்கொண்டுதான் சமூக வலைத்தளங்களில் பேச வேண்டுமே தவிர வெறுமனே எல்லோரும் போடுகின்றார்கள் என்பதற்காக, அதாவது சோசியல் மீடியா ட்ரெண்டிங் என்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. சமூக வலைத்தளங்களில் சில விடயங்கள் ஒரு காலத்துக்கு காலம் ட்ரெண்ட் ஆகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. எல்லோரும் எதை வேண்டுமென்றாலும் கதைக்கலாம், எல்லோரும் எதை வேண்டுமென்றாலும் பேசலாம் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. இந்த சிட்டிசன் ஜேர்னலிசம் இல்லை என்றால் இந்த சமூக வலைத்தளங்களுக்குள்ளே பயன்படுத்தப்படுகின்ற இந்த ஊடக செயற்பாடுகளின் போது சில நேரங்களில் ட்ரெண்டாக இருக்கின்றது. அவரும் போடுகிறார், நானும் போடுகிறேன், நானும் கருத்து சொல்கிறேன் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் இவற்றை சம்பந்தமாக ஆழமாக தேடக்கூடிய, வாசிக்கக்கூடிய ஒரு பண்பை எங்களுக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இவை பல்வேறுபட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இந்த சீன மொழி சம்பந்தமாகத்தான் நான் இந்த காணொலியினூடாக உங்களுக்கு சில விடயங்களை தெளிவுபடுத்தியிருந்தேன். நிறைய பேருக்கு இந்த போர்ட் சிட்டி சம்பந்தமாகவும் இந்த போர்ட் சிட்டி சார்ந்திருக்கின்ற இந்த சட்டம், அதாவது கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தை பொறுத்தவரையில் நிறைய விடயங்கள் பேசியிருக்கின்றார்கள், நிறைய விடயங்கள் கதைக்கப்பட்டிருக்கின்றன, பாராளுமன்றத்திலும் வாத விவாதங்கள் முன்வைக்கப்பட்டன.
அதிலே இருக்கின்ற உச்சநீதிமன்றம் வழங்கியிருந்த தீர்ப்பு, அதிலே மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு இப்பொழுது சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அடுத்த கட்டம் என்ன என்பது சம்பந்தமாக சிந்திக்க வேண்டும். இப்பொழுது சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஒன்றை வைத்துக்கொண்டு விவாதிப்பதை தாண்டி இதனூடாக என்ன மாதிரியான விடயங்களை முன்னெடுக்கலாம், இதில் இருக்கின்ற சாதக பாதக விளைவுகளை எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது சம்பந்தமாகத்தான் மக்கள் சிந்திக்க வேண்டும். சிந்திக்கின்ற விதத்தில் மாற்றம் ஏற்படாத வரையில் எங்களுடைய கதையாடல்கள் வெறுமனே இந்த காலப்பகுதியில், அதாவது எங்களுக்கு வாரம் ஒரு ட்ரெண்டிங் டாபிக் கிடைக்கும் சமூக வலைத்தளங்களில், ஏதாவது ஒன்றை பேசுவார்கள், அதுக்கு பின்னர் அது மறந்துவிடும். இந்த சூழ்நிலை இருக்கின்றது. எனவே நான் நினைக்கின்றேன், நானும் இன்றைய தினம் இந்த விடயத்தை பேசுகின்றேன், இன்னொரு வாரம் போகும்போது இந்த விடயம் அப்படியே மறந்து போய் விடுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஆழமாக சிந்தியுங்கள், ஆழமாக யோசியுங்கள். யோசிக்கின்ற அளவுக்கு தான் எங்களுடைய புதுமைகள், நாங்கள் இந்த தேசப்பற்று என்பது எங்களுக்கு நிச்சயமாக வேண்டும். ஒரு நாட்டு மக்களாக, தமிழ் பேசுகின்ற மக்கள் மீதான ஒரு விமர்சனம் தான் இந்த நாட்டின் மீதான பற்று இல்லை என்று. அந்த பற்றை நாங்கள் ஏற்படுத்துவோம். எங்களுடைய தேசம் என்கின்ற அந்த உணர்வை நாங்கள் எங்களுக்குள்ளே கொண்டு வரும் போது நிறைய விடயங்களுக்கான தீர்வுகளை எங்களுக்குள்ளே இருந்து கொண்டு வரலாம். எனவே தொடர்ந்தும் எங்களுடைய யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். காலத்துக்கு காலம் சில முக்கியமான தலைப்புகளில் உங்களோடு பேசி வருகின்றோம். எனவே எங்களுடைய இந்த யூடியூப் பக்கத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பிஷ்ரின் முகமது என்கின்ற என்னுடைய யூடியூப் பக்கத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த காணொலிகளை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதனூடாகத்தான் எங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் தான் மிகப்பெரிய தூண்டு சக்தியாக இருப்பீர்கள் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த வீடியோ காணொலிக்கும் உங்களுடைய லைக், ஷேர் என்பவற்றை வழங்கல். அதே நேரம் என்னுடைய பிஷ்ரின் முகமது என்கின்ற இந்த யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்ற விடயத்தை சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் பிஷ்ரின் முகமது. நன்றி, வணக்கம்.